இறந்தவர்கள் ஆவியுடன் பேச முடியும், நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை சார்? இப்போ ஜீவன் ஒன்று இருக்கா இல்லையா, ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையானா இருக்கு. கூடு விட்டு கூடு பாய் வித்தைங்கிறது ஆதி காலத்திலேயே நம்ம சித்த பெருமக்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எல்லாருமே ஆத்மா கூட பேசிடலாம், ஆத்மா கூட எல்லாரும் பழகிடலாம், இல்லை உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஆன்மாங்கிறது ஒரு விஷயத்தை உணர்த்தும். நமக்கு இதுதான் விஷயம், இது நடக்கும், இது நடக்காது, இல்லை இதை செய், இல்லை இதுதான் இதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும். அதுதான் உண்மை. கூட்டு போய் கோயிலில் துணூறு போடுவோம், மந்திரிச்சுட்டு வருவோம், தண்ணி அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க யாரோ பயங்காட்டி இருக்கிறாங்க, எந்த ஆத்மாவோ பயங்காட்டி இருக்கு, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இப்போ எங்கேயாவது அதாவது நடுநீசியில் போகும்போதோ இல்லை உச்சிக்கால வேலைகளில் போகும்போதோ சில பெண்களும் சரி, சில ஆண்கள் கூட இன்னைக்கு பல விஷயத்தில் பயந்துறாங்க. அந்த பயங்கிறது எங்கேருந்து வரும்? ஏதோ ஒரு ஆத்மாவோ இல்லை ஒரு காத்துக்கிறப்ப தாக்க போய் தான் அந்த மாதிரி வரும். சில பேர் பார்த்தா நான் இப்படி திரும்பி பார்த்தேன், யாரோ உட்கார்ந்து இந்த மாதிரி இருந்தது, இப்படி போன மாதிரி இருந்தது, அதுல இருந்து பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட ஆத்மாக்கள் பயங்காட்டுமா? இந்த புண்ணிய ஆத்மாக்கள் எப்படின்னாக்கா, அதுக்கு உதாரணமாக இப்போதைய காலகட்டத்தில் நம்ம சொல்லணும்னா யாருன்னா அந்த கேப்டன் விஜயகாந்த் பெயர் இருந்தா இல்லையா, அவர் ஒரு புண்ணிய ஆத்மா. அந்த உலகத்தில் புண்ணியம் பண்ணிட்டு அவர் புண்ணியமாக வாழ்ந்துட்டு ஒரு புண்ணிய நிலைக்கு அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த துராத்மாங்கிறது எப்படி இருக்கும்? பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது நகை நட்டை கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு அவனோட நோக்கம்னு ஒன்று இருக்கும். இந்த நிலைமையில ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிருப்பான், திடீர்னு இறந்து போயிடுவான், ஓயாது எனக்கு மனசுல அடிச்சுட்டே இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஆத்மா தான் ஒருத்தர் கூட தன்னோட தேவையை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு உடல் தேவைப்படுது. இப்போ ஒரு மாந்திரிகர் ஒருத்தரை வசியம் பண்ணுறக்கோ, இல்லை ஒருத்தரை ஏவல் பண்ணுறக்கோ, நல்லது கெட்டது பண்ணுறக்கோ, அதுக்காக அந்த துராத்மாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா கோயிலுக்குள்ளே வராது, ஆத்மா உள்ளே வராது, நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு இப்படி பல பேர் நினச்சாங்க. எல்லா கோயிலையும் எல்லா இடத்துலையும் ஆத்மாங்கிறது இருக்குது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, வராகி சித்தர் மறைமொழியாளர். அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி அன்னை ஆசி பழுத மாட்டோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது தோணுது. நிறைய பேர் சொல்றாங்க இறந்தவர்கள் ஆவியுடன் பேச முடியும், நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை சார்? அதாவது இறந்தவர்களுடன் ஆவியுடன் பேச முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கான்ட்ரவர்சியான கேள்விகள்லாம் இருக்குது. அதாவது ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தேகம் இருக்குது. அப்போ ஆத்மான்னு ஒன்று இருந்தால் தானே இறந்தவர்களோட பேசுறது அது இருக்கா இல்லையான்ட்டு. இப்போது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்றைக்கி வள்ளலார், சிவசங்கர், ஆதிசங்கர், இவங்க இன்னும் நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்லி வச்சது. சித்தர் பெருமக்கள் இருக்காங்களா இல்லையான்னா அதுக்கு இல்லை, நீங்கள் யாரும் மறுக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. நாத்தியம் பேசுகிறவங்க கூட ஆமாம் ஒத்துப்பாங்க. அந்த சித்தர் பெருமக்களை கொடுத்துட்டு போன அந்த உலகுக்கு கொடுத்துட்டு போன 64 கலைகளில் தானே இதுவும் ஒரு கலை தானே. மாந்திரிக கலையும் சரி, மற்ற மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையும். இப்போது கூடு விட்டு கூடு பாயும் வித்தைங்கிறது அந்த ஆதி காலத்தில் அது இருந்தது. அப்போ அந்த கூடு விட்டு கூடு பாயுங்கிறது, கூடுங்கிறது என்ன? இந்த உடல். விட்டு பாயிறதுங்கிறது என்ன? இந்த உடலில் இருக்கிற அந்த ஆத்மா. இப்போது ஆத்மாங்கிறது என்ன? உயிர், ஜீவன். நமக்குள்ளே இருக்கிற இந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற ஆத்மாங்கிறது அதுதான். அது ஒரு ஜீவன், அது ஒரு ஜோதி ரூபத்தில் இருக்கும். இப்போ இந்த உடம்புல இருந்து அதாவது முன்ன சித்த பெருமக்கள்னால் இந்த உடம்புல இருக்கிற ஜீவனை வேறு உடலுக்கு கடத்துறது. அதை இங்கேருந்து கூடு விட்டு கூடு பாயிறங்கிறது அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அப்போ ஜீவன் ஒன்று இருக்குது, அந்த இருந்தால் தான் அதை கூடு விட்டு கூடு பாயணும். இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயத்தை. ஆமாம், இது ஒரு சின்ன இதுக்குள்ளே நம்ம பேசணும்னு 1 மணி நேரம் கூட பேசலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம். அந்த அளவுக்கு அது டாபிக். அப்போ ஜீவன் ஒன்று இருக்கா இல்லையா, ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையானா இருக்கு. கூடு விட்டு கூடு பாயும் வித்தைங்கிறது ஆதி காலத்திலேயே நம்ம சித்த பெருமக்கள் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அந்த ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போ அது கூட பேசுறதுக்கு உண்டான ஒரு
விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு அது சமமான கூட நம்ம எதிர்வினை கனெக்ட் இருக்கும். பண்ணுறதுக்கு ஆ, உண்டான விஷயம் இருக்கு ஆ. இல்லையா? இங்கே ஆத்மா கூட பேச முடியுமா முடியாதா அப்படின்னாக்கா, எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சாமானியர்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, எல்லாருமே ஆத்மா கூட பேசிடலாம், ஆத்மா கூட எல்லாரும் பழகிடலாம், இல்லை உட்காந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. அதாவது அது ஒரு ஃப்ரீக்குவென்சி. இப்போது ஒரு நம்ம ரேடியோ ஒரு அலைவரிசை கேட்குது. அந்த அலைவரிசையில் வேற ஒரு சேனலோட அலைவரிசை நம்ம கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான். ஒரு மாந்திரிகனோ இல்லை இறைப்பணியில் இருக்கவனோ ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை என்னை போல மறைமொழியாளரோ இந்த ஆத்மா கூட பேச முடியுமானா பேச முடியும். இப்போது பேச முடியுமானா எப்படி உட்காந்துட்டு நம்ம டைரெக்டாக ஏதாவது விவாதம் பண்ணுவோமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆன்மாங்கிறது ஒரு விஷயத்தை உணர்த்தும். நமக்கு இதுதான் விஷயம், இது நடக்கும், இது நடக்காது, இல்லை இதை செய், இல்லை இதுதான் இதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும். அதுதான் உண்மை. இப்போ டைரெக்டாக உட்காந்து கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்காரு ஆத்மா. இப்போ அந்த அந்த ஒரு விஷயம் இங்கே பல பேருக்கு புரியறதில்ல. இன்னொன்று என்னென்னா, ஆன்மா கூட பேச முடியுமா அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே நிறைய இன்னைக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா, பேய் பிடிச்சிட்டு நம்ம கேரளாவில் சோட்டானிக்கரை சோட்டானிக்கரை எல்லாம் போனா இப்போ இங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே யாராவது சாதாரண மனிதர்கள், சாமானியர்கள் இவங்க யாராவது போய் அந்த பேய் பிடிச்சவங்க கிட்ட, இந்த ஆத்மா கோளாறு உள்ளவங்ககிட்ட யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? இதே இது இந்த இப்போ என்னை போன்றவர்கள் ஒரு மறைமொழியாளரோ இல்லை ஆன்மீகவாதியோ ஒரு மாந்திரவாதியோ அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேச முடியும், கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். அவங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன, அது எங்கேருந்து வந்தது, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கு, எதுக்காக இருக்குது, அதை எப்படி அனுப்பலாம், இது இத்தனை விஷயம் வேற யார் பேச முடியும்? அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா கிட்ட யார் பேசுகிறா? என்னை சார்ந்து இருக்கிறவங்க அந்த நம்ம பேசலாம். அப்போ ஆத்மா கிட்ட பேச முடியுமானா பேச முடியும். ஆத்மா ஒரு சில விஷயத்தை அதை உணர்த்தணும்னு நினச்சா கண்டிப்பாக உணர்த்தும். இதுதான் அதுக்கான முதல் பேசிக்கான. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண சாமியாடி கோயில்ல எல்லாம் இருப்பாங்க. நான் வந்துட்டு துண்ணூறு போடுங்க. யாரா இருந்தாலும் அம்மா வீட்ல இருக்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளை பயந்துருச்சு, கூட்டு போய் கோயில்ல துண்ணூறு போடுவோம், மந்திரிச்சுட்டு வருவோம், தண்ணி அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கூட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, யாரோ பயங்காட்டி இருக்கிறாங்க, எந்த ஆத்மாவோ பயங்காட்டி இருக்கு, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? இல்லை அதாவது இந்த மாதிரியான முன்னாடி அதாவது காத்து கருப்பு அண்டிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு சில பயந்துட்டாங்க. கண்டிப்பாக பயங்கிறது எங்கே, அந்த இருட்டுங்கிற ஒரு உலகத்தில் தான் அந்த பயங்கிற ஒரு விஷயமே வரும். இப்போ எங்கேயாவது அதாவது நடுநீசியில் போகும்போதோ இல்லை உச்சிக்கால வேலைகளில் போகும்போதோ சில பெண்களும் சரி சில ஆண்கள் கூட இன்றைக்கி பல விஷயத்தில் பயந்துறாங்க. அந்த பயங்கிறது எங்கேருந்து வரும்? ஏதோ ஒரு ஆத்மாவோ இல்லை ஒரு காத்து கருப்போ தாக்க போய் தான் அந்த மாதிரி வரும். சிலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பக்கம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லைன்னா யாரோ ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஜுரம் அடித்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க, காய்ச்சலில் படுத்திருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரியான ஒரு தாக்கம் தான் ஆத்மாங்கிறது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தாக்குமானா தாக்கும். அதில் அதுக்கு உண்டான இடர்பாடுகளை இன்னல்களை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு திடீர்னு போயிட்டு வந்து உடல் ரீதியாக ஒரு சில உபாதைகளோ இல்லை ஒரு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையோ இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க சார்ந்து உடல் ரீதியாக நிறைய உபாத்திரங்களை சந்திச்சாங்கன்னா அது ஆத்மாவோட அந்த ஒரு தாக்கத்தோட வெளிப்பாடு. சரி சார், ஆத்மா தாக்கம் சொல்றீங்க. சில பேர் வந்து மத்தியான நேரத்துல 12 மணிக்கே போனேன், காத்து சூறக்காத்து மாதிரி அடிச்சது, அதுக்கப்புறத்துல இருந்து இவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான், அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா நான் இப்படி திரும்பி பார்த்தேன், யாரோ உட்கார்ந்து இந்த மாதிரி இருந்தது, இப்படி போன மாதிரி இருந்தது, அதுல இருந்து பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட ஆத்மாக்கள் பயங்காட்டுமா? இல்லை ஆத்மாக்கள் பயங்காட்டுமானா அதான் அதை சார்ந்து இருக்கிற இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆத்தங்கரை உரம் எல்லாம் முதல்ல பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க. ஆத்தங்கரை உரம் நடுநீசியில் நம்ம செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் அங்கே ஒரு வேண்டாத வேலையை பண்ணோம்னா அங்கே ஒரு மோகினியோட பாதிப்போ இல்லை ஒரு ஆத்மாவோட பாதிப்போ கண்டிப்பாக இருக்கும். இல்லை முச்சந்தியில் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி முச்சந்தினா என்னென்ன இன்றைக்கி இருக்க தெரியல. காலகட்டத்தில் யாருக்கு பல பேருக்கு கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது. என்னென்னா இன்றைக்கி ஒரு 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 கிராமத்தில் இருந்தோ இல்லை ஒரு நகரத்துலேயும் ஒரு இப்போ இறந்தவர்கள் உடலை கொண்டு போய் அந்த முச்சந்தியில் வச்சுட்டு சாங்கிய சங்கல்பம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு போவாங்க. இப்போ அந்த முச்சந்திங்கிறது ஆத்மாக்கள் அந்த அந்த இடத்துல உலாவக்கூடிய இடமாவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா சிலர் வீட்டில் கழிப்பு கழிச்சிட்டு அந்த சுற்றி போட்டுட்டு அதெல்லாம் கொண்டே போகிற இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த முச்சந்தியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு வேவ்ஸுங்கிறது இருக்கும். இப்போ இங்கே போய் இந்த இடத்த கடக்கும் போது அவனோட நேர கர்ம வினை ஊழ்வினையை பொறுத்து இது கடக்கும்போது டக்குன்னு நமக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது சார்ந்து வர இன்னல்களை ஓத்துறைகளை நம்ம அனுபவிச்சு தான் தினம். இப்போ அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு திடீர்னுட்டு இந்த மாதிரி யாரோ என்னை கடந்து போன மாதிரி இருக்கா, திடீர்னு பார்த்தா யாரோ புரடியில் அடித்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக அடித்து நம்ம கம்பு வச்சு அடித்தா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி அசதியாக இருக்குது அப்படின்பாங்க. இது எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்கிறதா உண்மைதான்.
சார் சில பேர் பார்த்தா இப்போ ஆத்மாக்கள் பற்றி பேசிட்டோம். பயங்காட்டுற ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னா வந்து நல்லா இதில் இந்த விஷயம் வேற சொல்லுவாங்க. நல்ல ஆத்மாக்கள்லாம் பயங்காட்டாது. இந்த மாதிரி வந்துட்டு விபத்தில் இறந்து போயிருப்பாங்கல்ல, அகால மரணம் சொல்லுவோம். விபத்தில் மருந்து குடிச்சு இறந்து போகிறவங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் உடம்பு முடியாமல் ரொம்ப நாள் இருந்து இறந்து போகிற அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். யார் வந்தாலுமே அவங்கள சும்மா விடாது. அந்த பக்கம் போகாது. அந்த வீட்டில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிருந்தான், இந்த ரோட்டில் போனால் இந்த இடத்துல தான் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் சில கிராமங்கள்லயும் சரி, சில நல்ல சிட்டிலையும் சரி இதை சொல்றாங்க. ஸோ அது உண்மைதானா? இப்போ அது உண்மைதானா, ஆத்மா முதல்ல அது என்ன மாதிரியான டைமென்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆத்மாங்கிறது அதுக்கு பல பேர் அந்த மேலோகம் கீழோகம் பரலோகம் இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கிறதுல 3 டைமென்ஷன் தான். ஒன்று வந்து என்னென்னா புனித ஆத்மாக்கள், அதை புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா தூய ஆத்மாக்கள், அதாவது நம்ம வாழ்ந்து நல்லா ஒரு 90 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்து நல்லபடியாக இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தூய ஆத்மாக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துராத்மாக்கள். துராத்மாக்கள்லாம் என்ன, இந்த ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறது, இல்லை சூசைட் பண்ணிக்கிறது, இல்லை தன்னை வறுத்துக்கிட்டு தன்னோட உயிரை போய்க்கிறது, இல்லை யாராலையாவது அவங்க துன்பப்பட்டு இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்படி 3 விதமாக, அதாவது நீங்கள் பல பேர் சொல்லுங்க 1000 விளக்கம் சொல்லுவாங்க, இது 3 விதமாக தான் ஆத்மாக்கள்ங்கிறது இருக்கும். இந்த புண்ணிய ஆத்மாக்கள் எப்படின்னாக்கா, அதுக்கு உதாரணமாக இப்போதைய காலகட்டத்தில் நம்ம சொல்லணும்னா யாருன்னா இந்த கேப்டன் விஜயகாந்த் இப்போ இறந்தா இல்லையா, இவர் இறந்தா இவர் அங்கே போனார் இங்கே பேசினார் அதை பண்ணார் இதை பண்ணார், நாங்கள் அதுக்கான முழு விளக்கமே நான் ஏற்கனவே சொல்லுவேன். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய ஆத்மா. இவர் புண்ணியம் செய்கிறதுக்குன்னா பிறந்த இங்கே வந்து இந்த உலகத்தில் அவர் பிறந்த விதமெல்லாம் வாழ்ந்த விதம்லாம் வேறு. அதுக்கப்புறம் அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் என்னென்ன புண்ணியம் பண்ணார், இன்றைக்கி அவர் வந்து உடனே அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த வாரிசாக பிறந்துடுவாங்க அப்படிலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் ஒரு புண்ணிய ஆத்மா, அந்த உலகத்தில் புண்ணியம் பண்ணிவிட்டு அவர் புண்ணியமாக வாழ்ந்துட்டு ஒரு புண்ணிய நிலைக்கு அடைஞ்சிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறது ஒரு புண்ணிய ஆத்மா. இது என்னென்னா அந்த கடவுள் நிலையை அடைகிறது, நம்ம அந்த அவரோட இடத்த வந்து சரணாகதி ஆகிறது, அது அந்த மாதிரியான அதுக்கான உதாரணம். தூய ஆத்மாக்கள்னு யார், நம்ம கூட வாழ்ந்தவங்க பெரியவங்க, நம்ம ஒரு தாத்தா பாட்டி இல்லை அம்மா இவங்க அப்பா இவங்கெல்லாம் வந்து அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு நல்லா வாழ்ந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறந்து போகிறாங்க இல்லையா, இவங்க வந்து தூய ஆத்மாக்கள். அப்புறம் வந்து அதை தான் சொன்னோம் இல்லையா, அந்த துராத்மாக்கள், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு விபத்தில் இறக்குறாங்க இல்லையா. இப்போது இந்த புண்ணிய ஆத்மாக்கள் வந்து ஏதாவது பழி வாங்குமானா அது கிடையாது. தூய ஆத்மாக்கள் பழி வாங்குமான்னு யாரையாவது பிடிச்சி ஏதாவது தொந்தரவு கொடுக்குமானா அதுவும் கிடையாது. தூய ஆத்மாக்கள் ஒரு குடும்பத்துக்கு வேணால் அந்த பாதுகாப்பாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அது மறுபிறவிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு போயிருச்சுன்னா இங்கே நம்ம அதுக்கு நீங்கள் என்ன தான் அந்த பரிகாரம் பண்ணுறது, இந்த வருஷம் திதி கொடுக்குறதெல்லாம் மறுபிறவின்னு அதை எடுத்துருச்சுனாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தான் அதுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணாலும் அதுக்கான எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த அந்த குறிப்பிட்ட காலம் அதோட மறுஜென்மம் எடுக்கிற வரைக்கும் அது குறிப்பிட்ட காலத்தில் இந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு சேவையை செய்வாங்க. அதாவது அவங்க குடும்பத்துக்கு உண்டான நல்லது கெட்டதை செய்வாங்க. இதுக்கப்புறம் அதுதான் சொல்லுது, இங்கே பல பேர் வந்து அப்பா தலை பார்க்குறதில்ல, தாத்தா பாட்டியை கூட நல்லது பண்ணுறதில்ல. அப்புறம் இன்றைக்கி வந்து தூய ஆத்மாக்கள் வந்து எந்த குடும்பத்துக்கு வேலை செய்யுமான்னு கிடையாது. ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உண்டான நல்லதை செய்யும் இந்த தூய ஆத்மா. இப்போ இந்த துராத்மாக்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம சொல்லலே ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு, ஒருத்தருக்கு ஒரு செய்வனை வச்சுருக்காங்க, ஒரு ஆத்மாவை ஏவி விட்டுருக்காங்க, இல்லை ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்குரிய சம்பந்தம் இந்த மாதிரியான இதெல்லாம் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் இங்கே யார் மூல காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த துராத்மாக்கள் தான். இவங்க இந்த புண்ணிய ஆத்மாக்களோ இல்லை தூய ஆத்மாக்களோ இவங்க வந்து யாருக்கும் இந்த இன்னல்கள் கொடுக்குறதோ இல்லை பிரச்சனை கொடுக்குறதோ அந்த இதுக்குள்ளே வர்றது கிடையாது. ஆனா இங்க இருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த காலம் வரைக்கும் தான். அதாவது புண்ணிய ஆத்மாங்கிறது அவரோட நிலை வேறு. அவர் ஒரு கடவுள், அந்த குடும்பத்துக்கான ஒரு கடவுள் நிலைக்கு இதாகிறாங்க. நான் ஏற்கனவே நான் அதான் சொன்னேன், எங்க சார் விஜயகாந்த் இருப்பாங்க? அந்த இறந்த இடத்துல இருப்பாங்களா? இல்லை நான் அவங்க அதுக்கான விளக்கம் நான் மறுபடியும் வரேன். இறந்த இடத்துல எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அது வேணா அப்போ வேணா நம்மளோட இருக்க அப்படி அப்படி பாடமாக புகத்திட்டாங்க, அது கிடையாது. அவங்களோட நிலைமைங்கிறது அந்த இது வேற. இப்போது அந்த துராத்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த துராத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு மாந்திரிகர் ஒருத்தரை வசியம் பண்ணுறக்கோ இல்லை ஒருத்தரை ஏவல் பண்ணுறக்கோ நல்லது கெட்டது பண்ணுறக்கோ அதுக்காக அந்த துராத்மாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த துராத்மாங்கிறது எப்படி இருக்கும், ஒரு இப்போ காலையில் இன்றைக்கி நான் மதியம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது நகை நட்டை கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு அவனோட நோக்கம்னு ஒன்று இருக்கும், இல்லை நான் வெளிநாடு போகணுன்னு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்து இந்த நிலைமையில் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவான், திடீர்னு இறந்து போயிடுவான், இல்லை அவனுக்கு அடுத்த மாதம் கல்யாண நிச்சயமாக இருக்கும், இந்த மாதிரி இறந்து போயிடுவான். இப்போ இவன் என்ன பண்ணுவான், இறந்துட்டான்னா அவனோட ஆத்மாங்கிறது என்ன இருக்கும், அந்த இதை அந்த எண்ணம் மட்டும்
அந்த ஓயாது அந்த என்னைக்குமே. மனசுல அடிச்சுட்டே இப்போ இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆத்மா தான் வந்து ஒருத்தர் கூட தன்னோட தேவையை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு உடல் தேவைப்படுது. அப்போ அந்த உடல் கூட என்ட்ராகிட்டு அதோட தேவையை நிறைவேற்றிக்காது. அதுக்கப்புறம் எங்கே எப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்கும்போது தான் அது உள்ளுக்குள்ளே இருந்து அதோட அந்த பிரச்சனையை காட்ட ஆரம்பிக்கும். இன்றைக்கும் பல பேருக்கு பல பெண்களுக்கு ஆத்மா கோளாறு இருக்குன்னு பலருக்கு தெரியவே தெரியாது. சில எங்கேயாவது கோயிலில் போய் இந்த இது மேலம் அடிப்பாங்க தெரியுங்களா, உடுக்கு அடிப்பாங்க தெரியுங்களா, அங்கே சில பேர் பார்த்தா சாமி ஆடாங்க. இங்கெல்லாம் அவ்வளோ இதாக இருப்பாங்க, இன்னைக்கு மாணவர்களாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உடுக்கு அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த சாமி ஆட்டம் அவங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சில ஆத்மா கோளாறோ அது காட்ட அது ஆரம்பிக்கும். பண்றதுதான் அப்போதான் அவங்களுக்கு அந்த தனக்குள்ளே இருக்கிறதே அப்போ தெரிய வரும். ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா இருந்தாலும் தெரியுன்ட்டு. அதான் இன்னைக்கு வந்து பலருக்கும் இந்த ஆத்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனை பலருக்கும் இருக்குது. அது இன்னைக்கு வெளியில் அவங்க காட்டிக்கிறதுல தெரியறதில்ல. அதை பற்றியான பக்குவமும் விழிப்புணர்வும் இல்லை. இந்த துராத்மா தான் வந்து மாந்திரிகர் கையிலையும் இல்லை சிலர் சாமானியர்களுக்கு இந்த பேய் பிடிச்சது இந்த மற்ற விஷயத்தில் வந்து அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது இந்த துராத்மா தான். அதான் இந்த 3 கேட்டகரி தான். சரி சார், நீங்க இப்ப சொன்னீங்க துராத்மா வந்துட்டு ஒருத்தவங்க உடம்புல போயிட்டு ஒரு கோவிலுக்கு போய் உடுக்கடிக்கும் போதோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு புனிதமான இடத்துக்கு போகும்போது ஒரு சில சத்தங்கள் கேட்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க ஆடுவாங்க. சில பேர் அதை வந்துட்டு என்னன்னா துராத்மாக்கால பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரியாம சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்துட்டு தவறானது ஒரு விஷயத்தினாலதான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, இல்ல இது உண்மைக்குமே தான் சாமி வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்னன்னா வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு ஐயப்பாடு இருக்குன்னா, அந்த ஆத்மா வந்து கோயிலுக்குள்ளே வராது. சாமி கும்பிட கோயிலுக்குள்ளே போயிட்டாக்கா ஏதாவது ஆத்மா வந்து உள்ளே வராது, நமக்கு தொந்தரவு கொடுக்காதுன்னு இப்படி பல பேர் நினச்சிக்க. எல்லா கோயிலையும் எல்லா இடத்துலையும் ஆத்மாங்கிறது இருக்கும். கோயில் அதெல்லாம் பஸ் அதை என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் அதை கட்டுக்கதைகள். அதாவது அந்த இடத்துல கோயிலில் கூட இருக்கும், கோயிலையும் இருக்கும். இப்போ கோயிலில் போகிறோம் அந்த ஆத்மாங்கிறது இருக்கும். உடனே அங்கே இருந்துலாம் நம்ம இப்போ ஆத்மாங்கிறது என்ன ஒரு உயிர் தானே, அவ்வளோதானே. அது என்ன பண்ணுது யாருக்கு என்ன பண்ணுங்கிறது அங்கே ஒரு விஷயம் தான். சில பேர் இந்த கோயில் கோடெல்லாம் தாண்ட முடியாது அதெல்லாம் அப்படிங்கறத சும்மா அதெல்லாம் கட்டுக்கதைகள். கோயிலுக்குள்ளேயும் ஆத்மானால என்ட்ராக முடியும், அதெல்லாம் என்ட்ராக முடியாதுன்னு கிடையாது. இப்போ எப்படி சிலருக்கு அந்த அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த மேளம் கொட்டியோ இல்லை அந்த உடுக்கை அடிச்சோ அந்த அந்த துராத்மாக்களை ஓட்டக்கூடிய ஒரு சில கோயில்களில் வந்து இந்த மாதிரி சாட்டையில் அடிச்சோ அவங்க சார்ந்த அவங்க எப்படி முறையில் அங்கே அந்த ஆத்மா கோளாறு உள்ளவங்கள அந்த ஆத்மாவை துரத்துறாங்களோ அந்த முறையில் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கும் அடுத்தது நடக்குமான்ட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சோம். அங்கே தெரியல சாமி உள்ளவங்க வந்து ஆடுறதுங்கிறது அந்த கதையே வேற. நம்ம அதையும் இதையும் போட்டு பலரும் கொட்டுறோம். இங்கே ஆத்மா இருந்தாவே இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆத்மாவோட கோளாறு இருந்தது, அதோட பாதிப்பு இருந்தது அப்படின்னாக்கா முதல்ல அது இருந்தால் தானே இவங்களை ஈஸியாக இது பண்ணும். ஆமா ஆமா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆத்மா கோளாறு இருக்குது அப்படின்னாக்கா ஷோல்டர் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஷோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா முதுகு வலி தண்டுவடம் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். முட்டுக்கால் வலிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உள்ளங்கால் அரிப்போ வலியோ இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான சிம்டம்ஸ். அது போக என்னென்னா வயிறில் ஏதோ கொமட்டுற மாதிரியே ஒரு சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது போக அவங்களுக்கு பெண்கள் சார்ந்து மந்த்லி அந்த இரகுலர் பீரியடாக இருக்கும். அவங்களோட பீரியட்ஸ் இதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாள் எப்படி தள்ளிகிட்டே போகும். சில பேருக்கு 6 மாதம் கூட நிற்காம அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து நம்ம கோயிலுக்கு நம்ம போகிற அந்த நிலைமை வந்தாக்கா நம்ம அங்கே ஆரம்பிச்சோம்னா இதுதான் பிரச்சனை, இது இருந்தாவே ஒரு ஆத்மா கோளாறு இருக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது பலருக்கு தெரியறதில்ல. இதை ஆரம்பத்திலேயே அதுக்கு உண்டான தீர்வை நோக்கி போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பாதிப்போ அதனால வர விளைவுகளோ இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஆத்மானா என்ன, ஆத்மா ஒரு துராத்மானா எப்படி இருக்கும், புனித ஆத்மானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.